இந்த விவசாயிகள் இன்னொரு பிரதான கோரிக்கையான கல்லறுக்கும் போராட்டத்துல வந்து மற்ற கட்சிகள் பேசிட்டு சீமான் வந்து நாங்க களத்துல இருந்து போராட ஆரம்பிச்சோம். இது மற்ற கட்சிகளை என்ன இது அண்ணா இல்லைங்கண்ணே அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே. கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு. அதே கல்லை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில் தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சோம். இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கண்ணா. தடையை நீக்கிறோம்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும். நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வர போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை. அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்குது. மரம் வச்சிருக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்குறாங்க. நாளைக்கு உங்கள் கையில் நாங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்க? சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்குறோம். அதுக்குன்னு ஜி.கே. நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேலே ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்கள் ரோட்டில் கல்லை குடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை. சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம். ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு. அதே நேரத்தில் அது சீமான் அண்ணன் ஸ்டைல். நான் சொல்கிறனால சீமான் அவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு கிடையாதுன்னா அது அவர் ஸ்டைல். முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைலில் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி, மத்திய ஆட்சியில் இருக்கும். நாங்கள் ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை. அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்குது. விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்குது. அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம். ஆனால் நீங்கள் மரத்தை மேலே ஏறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும்பொழுது குடிக்கிறோம். கேஸ் எங்கள் மேலே போட்டுங்க. காட்சிப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்கள் கையில் நாங்கள் சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.